கம்போங் சுங்கை பாரு மறு மேம்பாடு, மலாய்க்காரர்களின் நலன்களை முன்னிறுத்த வேண்டும், ஸ்லாங்கூர் சுல்தான் ஆணை. வாசிக்கும் பழக்கத்தை மீட்டெடுக்கும் வேர்ல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் WOW வாசிப்பு மற்றும் கதை சொல்லல் விழா செப்டம்பர் 17 முதல் 19 வரை. தாய்லாந்து எல்லையில் மோதல், கண்ணீர் புகை தாக்குதலில் 23 கம்போடியர்கள் காயம். சரம்பானில் சாலை சமிக்ஞை விளக்கை போலீஸ் ரோந்து கார் மோதிய காணொலி வைரல். பிரிட்டனுக்கான தனது 2வது வருகை, வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம், ட்ரம்ப் பெருமிதம். சர்ச்சையாகியுள்ள கோலாலம்பூர் கம்போங் சுங்கை பாரு நில மறுமேம்பாட்டு விவகாரம் மிகுந்த கவனத்துடன் மலாய்க்காரர்களின் நலனை முன்னிலைப்படுத்தி கையாளப்பட வேண்டும் என ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா ஆணையிட்டுள்ளார். கம்போங் பாருவை கால மாற்றத்திற்கு ஏற்ப மேம்படுத்துவதற்கு தடையில்லை என்றாலும் அதில் விதிமுறைகள் தெளிவாகவும் மலாய் சமூகத்திற்கு ஆதரவாகவும் இருக்க வேண்டும் என்றார் அவர். 1899 ஆண்டு நிறுவப்பட்ட கம்போங் பாரு மலாய் விவசாய குடியேற்றமாக அங்கீகரிக்கப்பட்டதை சுல்தான் ஷரஃபுடின் நினைவூட்டினார். அங்குதான் 1946 ஆண்டு அனைத்து மலாயா மலாய் மாநாடு நடைபெற்றது. அதுவே பின்னர் அம்னோ உருவாக்கத்துக்கு வழிவகுத்தது. தவிர 1969 மே 13 கலவரத்தின் போது மலாய் மக்களுக்கு பாதுகாப்பு தளமாகவும் அது இருந்துள்ளது. இவ்வாறாக கம்போங் பாரு மலாய் மக்களின் எழுச்சியின் சின்னமாக இருந்து வருவதால் எதிர்கால தலைமுறைகளுக்காகவும் மலாய் மாண்பு மற்றும் நிலைத்தன்மைக்காகவும் எந்த ஒரு மேம்பாட்டு முடிவாகினும் அது அந்த பெரும்பான்மை சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டே எடுக்கப்பட வேண்டும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் சுல்தான் ஷரஃபுடின் நினைவுறுத்தினார். கம்போங் சுங்கை பாரு மறு மேம்பாட்டு திட்டத்திற்கு சில குடியிருப்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதும், கடந்த வாரம் குடியிருப்பாளர்களை வெளியேற்ற மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அங்கு சலசலப்பு ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 16 இருந்து 21 செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன்ஸ், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ், ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு. வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கடாவில் திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு. வேர்ல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கோலாலம்பூர் அல்லது WOW எனும் வாசிப்பு மற்றும் கதை சொல்லல் விழா செப்டம்பர் 17 முதல் 19 வரை பேங் நகாரா கட்டடத்தின் சசானா கீஜாங் மையத்தில் நடைபெறுகிறது. நாட்டில் வாசிக்கும் கலாச்சாரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கில் தேசிய நூலகம், மலேசிய எழுத்தாளர் சங்கம், பிரிட்டிஷ் கவுன்சில், கூகுள் மலேசியா உள்ளிட்ட பல அமைப்புகளுடன் இணைந்து இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று குழந்தைகள், புத்தகங்கள் மற்றும் பள்ளிகளின் பங்கு குறித்து விவாதங்கள் நடந்தன. 2ஆம் நாள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஹவு டு மேக் லிட்ரேச்சர் கூல் அகெயின் போன்ற தலைப்புகளில் கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன. 3ஆம் நாளில் பொதுமக்கள் பங்கேற்று வாசிப்பு பழக்கத்தை மீண்டும் கட்டி எழுப்புவது மற்றும் பதிப்பு துறையில் புத்தாக்கம் குறித்து கவனம் செலுத்தப்படும். WOW நிறுவனர் சாஜித் சவுடாகார் இந்நிகழ்வு குறித்து வணக்க மலேசியாவிடம் பேசினார். In this view to revive the culture of reading and restore that reading habits, WOW was conceptualized and designed. What started as an idea has today taken shape, and we are here at Sasana Kijang of Bang Nagara, and we've got a fantastic turnover. We had KP of National Library inaugurated, and we have Bang Nagara officials come in. But more than that, we have a lot of educators, authors, thought leaders who have joined us, and this is only the first day of the first year. I think going ahead, this is going to be a huge success. We are having fantastic forum discussions, people, experts, industry experts, psychologists, authors, speaking their thoughts, and we're trying to figure out what can we do to revive this culture of reading and reinstate the habit. So a lot of good thoughts coming up, and we're going to continue discussing for 3 days while the children are having activities of the children are being taught how to write stories, how to tell stories, and there are some writing competitions. While the children are doing that, the adults here are
mulling over and thinking how to do this. வரவேற்பு சிறப்பாக இருந்ததாக ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த விக்னேஸ்வரன் தெரிவித்தார். Reading is most important. It helps to develop any person to have a more complete view of life, to develop analytical skills, to develop creativity and imagination. And the older generation like myself, we all used to read from the time when we were very young, and we have benefited, including in our career. But youngsters today spend all their time on their handphones or in their computers, on social media, and so therefore they do not develop these skills which are very important. Principally, whether you read on a physical book or whether you read on Kindle, on a device, it actually doesn't matter, right? But what is important is that you must read books, not just look at social media posts or TikTok or Instagram, right? Because these make you have very short concentration spells, and therefore your thinking in a complete manner, in a holistic manner, is then absent. I will ship the iPhone to you. You can check it and make sure everything's okay. Once you've tested it, you can send over the second half of the money. She didn't mention which bank. What if she put Maybank there? Then is it okay? Tin, very good. They asked for her. கலந்துரையாடல் விருந்தினர்களும் நூலாசிரியர்களும் நிகழ்ச்சியின் சிறப்பம்சம் குறித்து பேசினர். வாசிப்பு அதனுடைய முக்கியத்துவம் வந்து யூனோ ஒரு பெரிய அளவில் வந்து அது வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு நம்ம சமுதாயத்தில். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இப்போ அந்த டிஜிட்டல் ஏரா வந்த பிறகு வாசிப்பதுன்னு சொன்னால் நம்ம வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமாக எவ்வளோ நம்ம வாசிக்கலாம். இருந்தாலும் புக்ஸை வாசிக்கிறது வந்து புத்தகத்தை வாசிக்கிறது வந்து அதில் உள்ள முக்கியத்துவம், அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸ், அதில் உள்ள நன்மைகள் வந்து இஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம வாசிக்கிறது இல்லையா. ஸோ அந்த முக்கியத்துவத்தை வந்து மறுபடியும் நம்ம சமுதாயத்துக்கு வந்து அந்த நினைவூட்டணும். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த 3 day ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இதன் மூலியமாக குழந்தைங்க இங்கே வர குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து பல வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து காம்படிஷன்ஸில் பங்கெடுக்கிறது, அண்ட் தென் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனில் பங்கெடுக்கிறது, அப்புறம் மற்றது ட்ராயிங் அண்ட் புக் எக்ஸிபிஷன் இருக்குது. அந்த புக் எக்ஸிபிஷன் மூலியமாக அகெயின் தே கேன் சி வாட் டைப் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் ஃபார் தேம். அதை படித்ததுனால வந்து அவங்களுக்கு என்ன நன்மைகள் வரும் அதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கலாம். இந்த பழக்கம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து சரியாக ஒரு ஒப்பீனியன் கூட ஃபார்ம் பண்ண முடியல. இப்போ நான் வந்து ஒரு டீச்சர். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கேட்கும்போது அவங்க வந்து என்ன இருக்குதுன்னு சொல்ல தெரியுது தவிர அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அது தே டோன்ட் ஹேவ் தட் ஹேபிட், ரீடிங் ஹேபிட்டே, அந்த வாசிக்கிற அந்த பழக்கம் இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதை வந்து இங்கே எஸ்பெஷலி மலேசியா ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்காக தான் இந்த ஹோல் இவெண்ட் 3 days நடக்கிறது. இது ஜஸ்ட் டு பிரிங் பேக் தட் பேஷன். ஹவ் ரீடிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ரீடிங் வந்து நம்ம இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து சோஷியல் மீடியாவில் அப்படி பார்க்குறது, அது தட் இஸ் நாட் ரீடிங். அது ரீடிங் தான். ஆனால் இந்த ப்ராப்பர் ரீடிங், நம்ம சொல்கிற ரீடிங் என்னென்னா அது எப்படி நம்ம படித்து என்ஜாய் பண்ணுறது, எப்படி அந்த ரீடிங்கில் ஒரு இன்பம் இருக்குது. அது வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணி படிக்கிறதுல வராது. ஸோ ரீடிங் ஆஸ் சச் அதை வந்து நம்ம வி ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் தட். இந்த புக்கு எப்படி இன்ஸ்பயர்ட் ஆனிச்சுன்னா, இது எழுதுறதுக்கு இது பேசிக்லி சம் பார்ட்ஸ் ஆஃப் இட் வந்து டேக்கன் டைரக்ட்லி ஃப்ரம் மை ரியல் லைஃப். அண்ட் மை போத் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்து மேமாங் ரைட்டிங் அண்ட் ஆல் தேட் வந்து வெரி இன்ட்ரெஸ்டட். ஆனால் பேக் தென் வந்து எழுதும் போது மலே ஸ்கூல் டைம் எல்லாமே. ஸோ இப்போ ரீசன்ட்லி டு ஃபாலோ வித் த யூனிவர்சல் லாங்குவேஜ் அந்த சின்ன வயசு எழுதின கதையும் என்னோடய ரியல் லைஃப் கதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஷன். அதான் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஃபிக்ஷன் சொல்ல முடியாது, கொஞ்சம்
ரியல் லைஃப்லேருந்து எடுத்ததும் இருக்குது. ஆனால் ஐ டிடன்ட் அந்த பிளாட் வீணாக்கக்கூடாதுன்ட்டுனே மினிமலாக அங்கங்கே ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னே போட்டது. இப்போ இந்த உள்ள சீசன், இந்த உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாருமே ஐபேட், ஸ்க்ரீன்ஸ், ஃபோன் அந்த மாதிரி பார்க்குற டைம். ஸோ கொஞ்சம் பேக் டு பேசிக் போயிட்டு பேப்பர், பென், புக் அதில் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நம்மளோட ஹெல்த் மட்டும் இல்லை, ஐ ஹெல்த் அண்ட் எவ்ரிதிங், we can spend more time with people around us more efficiently. நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்களாக பிரபல எழுத்தாளர்களின் உரைகள், படைப்பாற்றலை வளர்க்கும் பணிப்பட்டறைகள், புத்தக வெளியீடுகள் மற்றும் வாவ் விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிகழ்வு மலேசிய சமுதாயத்தில் வார்த்தைகளின் மந்திரத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கான நீண்டகால இயக்கத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சாலையின் சிவப்பு சமிக்ஞை விளக்கின் போது அதனை மோதிய போலீஸ் ரோந்துகார் குறித்த காணொளி வைரலானதை தொடர்ந்து அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் அடையாளம் காணப்பட்டதோடு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகாலை மணி 12:30 அளவில் செரம்பான் ஜலான் ஹருவான் 2 NSK சாலை முச்சந்தியில் இந்த சம்பவம் நடந்துள்ளதாக செரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது அத்தாச்சிடின் தெரிவித்தார். அச்சம்பவம் குறித்து சமூக வலைத்தளங்களில் வைரலான காணொளியை தங்களது தரப்பு அறிந்துள்ளது என அவர் கூறினார். போலீஸ் படையில் உள்ள ஒவ்வொரு அதிகாரி மற்றும் உறுப்பினர் சாலை விதியை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்திய முகமது அத்தாச்சிடின் அவசர பணியின் போது மட்டுமே அவர்களுக்கு விதிவிலக்கு இருப்பதோடு அதுவும் பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கையை சுமூகப்படுத்தும் வேளையில் மட்டுமே இதற்கு அனுமதி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட போலீஸ் படை உறுப்பினர் விதிமுறையை மீறியிருப்பது விசாரணையில் தெரிய வந்தால் சட்டத்திற்கு ஏற்ப அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் ஆருடங்கள் அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுவதை தவிர்க்கும்படி முகமது அத்தாச்சிடின் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் 23. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். நேற்று தாய்லாந்து எல்லையில் ஏற்பட்ட மோதலில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளும் ரப்பர் குண்டுகளும் பயன்படுத்தியதில் கம்போடியாவை சேர்ந்த 23 பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஜூலை மாதம் மலேசியா வழிநடத்திய போர் நிறுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்ட மிக கடுமையான மோதலாக இதனை கருதுகின்றனர். மேலும் கடந்த மாதம் தாய்லாந்து முள்கம்பி வேலி அமைத்ததை தொடர்ந்து இரு நாட்டு மக்களும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தாய்லாந்து அதிகாரிகள் எல்லையை மீறி பொதுமக்களை தாக்கியதாக கம்போடிய தகவல் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் தாய்லாந்து ராணுவம் சுமார் 200 கம்போடிய போராட்டக்காரர்கள் தடுப்புகளை இடித்தும் கல்குச்சி எறிந்தும் தாக்கியதால் தற்காப்பு நடவடிக்கையாக கண்ணீர் புகை மற்றும் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தியதாக தெரிவித்தது. அமெரிக்கா இரு நாடுகளும் பதற்றத்தை குறைத்து ஆசியன் உறுப்பு நாடுகள் பங்கு பெறும் நீண்டகால எல்லை பார்வையாளர் குழுவை அமைக்க ஒப்பந்தத்தை விரைவில் நிறைவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் பியாண்ட் தீபாவளி எக்ஸ்போ KSL எஸ்பிளனட் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மாலை மணி 6 தொடக்கம். உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி, மகாநதி சீரியல் ஃபேம் காவிரியினும் லட்சுமி பிரியா, கிங் ஆஃப் சம்பரா டாக்கி, ராகவின் புத்தையா மற்றும் ரேவதி, NM லிங்கேஷ், நந்தா டான்ஸ் அகாடமி, ஓம் ஸ்ரீ பாண்டிமுனி உரிமை மேளம், லைஃப் வாயர்ஸ் பேண்ட், SSR டான்சர்ஸ், ஷவீரா ஆர்ட்ஸ் டான்சர்ஸ், KSL எஸ்பிளனட் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்கில்.
பிரிட்டனுக்கு தாம் மேற்கொண்ட இரண்டாவது வருகை வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனுக்கான வரலாற்று சிறப்புமிக்க இரண்டாவது அரசு பயணத்தின் முதல் முழு நாளை நிறைவு செய்யும் விதமாக புதன்கிழமை வின்சர் கோட்டையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆடம்பரமான அரசாங்க விருந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த ஆடம்பர நிகழ்வின் தொடக்கத்தில் சுமார் 160 விருந்தினர்களுக்கு முன்பாக அமைதியை தேடுவதில் தனிப்பட்ட அர்ப்பணிப்பு என்று மன்னர் சார்ல்ஸ் தன்னை அழைத்ததையும் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டினார். இந்த வருகை தனது வாழ்க்கையின் மிக உயர்ந்த மரியாதைகளில் ஒன்று என்றும் அவர் வருணித்தார். இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவை ஒரே துணியில் 2 குறிப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அழகாக இருக்கின்றன, ஆனால் உண்மையில் ஒன்றாக இசைக்கப்பட வேண்டியவை என்று குறிப்பிட்டதன் மூலம் அட்லாண்டிக் கடல் கடந்த உறவுக்கு ட்ரம்ப் மரியாதை செலுத்தினார். முன்னதாக ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி மெலேனியாவிற்கு அரசாங்க மரியாதையுடன் கூடிய வரவேற்பு வழங்கப்பட்டது. அமெரிக்க அதிபரும் முதல் பெண்மணியும் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய பிறகு வின்சரில் அரியணைக்கு வாரிசான இளவரசர் வில்லியம் மற்றும் அவரது மனைவி கேத்தரின் ஆகியோர் வரவேற்றனர். பாதுகாப்பு வலயத்திற்கு வெளியே உள்ள பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ட்ரம்ப் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியதால் வில்லியமும் கேத்தரினும் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவியுடன் சிறிது தூரம் நடந்து சென்று காத்திருந்த சார்ல்ஸ் மற்றும் ராணி கமிலாவை சந்தித்தனர். அடுத்த ஆண்டு அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தின் 250வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக அரச குடும்பத்தினர் ட்ரம்பிற்கு ஒரு புத்தகத்தை வழங்கினர். அதே வேளையில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ட்வீட் எய்சன்ஹோவருக்கு சொந்தமான வாளின் பிரதியை மன்னர் சார்ல்ஸிற்கு ட்ரம்ப் பரிசளித்தார்.